கோதுமை மாவுல தேங்காய் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்ருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கு வந்துட்டு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல்ல கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணிய விட்டு விட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க போட்டு அழுத்தி மாவு பிசையிற மாரி பிசையக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியா தான் வரும். பரவாயில்ல. இருந்தாலும் புட்டு செய்யலாம் சூப்பரா இருக்கும். ஜென்டிலா இது போல் தண்ணி விட்டு விட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு குடத்தோட குழால வந்துட்டு பாட்டமில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி மாவு, தேங்காய் துருவல் மாவுன்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. புட்டு குடத்தில் 1/4 தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி கொதிக்கணும். புட்டு குடத்தோட வாய்ப்பகுதியில் சின்ன காட்டன் துணியை ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நனைச்சி வாய்ப்பகுதியில் சுற்றி விட்ருங்க. அப்போ தான் புட்டு குழா நல்லா டைட்டாக உட்காரும். ஆவி வெளியே போகாமல் சூப்பராக வெந்து வரும். 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்து சூடாக நாட்டு சக்கரை அல்லது வெள்ளை சர்க்கரையோட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.